மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. விச்சு ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நீலா குட்டி உன்னதான் சார் கூப்பிடுறாரு. நீலா உன்னதான் கேக்குது விச்சு, அப்படியே சொல்ல. நீலா உன்னதான் கூப்பிட்டேன். நீலா குட்டி சார் கூப்பிடுறாருல, என்னன்னு கேளு. வேண்டாம் விச்சு, நான் திரும்பி பார்த்தா இங்க இருந்து வர மாட்டேன். அதனால சொல்றேன், அவர் அப்படியே சொல்ல. நீலா உன்னதான் கூப்பிடுறேன். ஓய் மிஸ்ஸஸ் நீலா அர்ஜுன், உங்களை தாங்க கூப்பிட்டேன். உன்னை தாண்டி கூப்பிட்டேன் நீலா. இப்ப அவரு என்ன சொன்னாரு? ஓய் பொண்டாட்டி, உன்னை தாண்டி கூப்பிடுறேன். அடி பொண்டாட்டி. ஆரம்பிக்கலாமா? ஓய் பொண்டாட்டி, என்னடி என்ன பாக்குறேன்? என்ன உன் புருஷனா ஏத்துப்பியா? எனக்கு புரியல, என்ன நடக்குதுங்க? நீ நம்ம புரியல, அதான் கேட்டேன்லடி. அடி பொண்டாட்டி, இந்த அர்ஜுன உன் புருஷனா ஏத்துக்க உனக்கு சம்மதமானு கேட்டேன். என்ன உன் புருஷனா ஏத்துப்பியா? என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க? மாடி பொண்டாட்டி, மாடி. நீலா என்ன நீலா குட்டி பாத்துட்டே இருக்க? அதான் சார் கூப்பிடாருல, போ. இன்னும் என்னடி யோசனை? அதான் உன் புருஷன் கூப்பிடல. மாடி மாடியும் பொண்டாட்டி. எனக்கு புரியல, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ நம்ம புரியல, அப்ப புரிய வச்சிருவோம். உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே, உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன். என் உயிரே காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். என் நண்பே உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. உன் புகழ் வையமும் சொல்ல சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெட்குது மெல்ல உயிரே. சண்டாலே வாசத்திர அழகுல லேசாகி ஏண்டி பகலத்தனையில் லூசாகி பய கிடக்குற தரையில பேசாகி. என்னடி குல்ஃபி இப்பவும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு? ஏய் குல்ஃபி, I love you டி. I love you so much. நான் உன்னை விரும்புறேன்டி, என் பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க என்ன விரும்புறீங்களா? என்ன நீங்க புரியல? எங்க அண்ணன் உங்களை லவ் பண்றாராமா. அட நிலா குட்டி, புரியலையா? சார் உன்னை விரும்புறாராமா. ஓய் இன்னுமா புரியல? லவ் பண்றேன்டி என் பொண்டாட்டி. நான் ரொம்ப லவ் பண்றேன் என் பொண்டாட்டி கிட்ட. இன்னைக்கு என் காதலை சொல்லணும்னு நினைச்சேன்னா அதான் சின்னதா ஒரு விளையாட்டு. என்னடி பயந்துட்டியா? ஓய் குல்ஃபி, I love you டி. I love you so much. நான் உன்னை என் மனசா ரொம்ப 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 அதிகமா லவ் பண்றேன்டி. கேட்காமல் போனாலும் சொல்லு அடிப்போடி குடும்பக்காரி அழகான பொறுமைக்காரி மொத்தம் தந்தால் பருவாயில்லை. இல்ல எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் பண்ணீங்க, இப்ப என்னடானா லவ் பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு புரியலங்க. இப்ப நம்ம போட்ட கையெழுத்து நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக இல்ல, இனிமேதான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கான கையெழுத்து. புரியல? நம்ம 2 பேரும் இப்ப சைன் பண்ணது டிவோர்ஸ் நோட்டீஸ்ல இல்ல, அது நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிபிகேட்ல தான் இப்ப சைன் பண்ணது.
என்ன சொல்றீங்க? அப்ப அது டிவோர்ஸ் நோட்டீஸ் இல்லையா? ஏய், உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் என்ன தனியாக இருக்க முடியும்? அதெல்லாம் முன்னாடி இனிமேலாம் தனியாலாம் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாமல் இருக்க முடியாது. இதில் டைவர்ஸ் பண்ணி உன்னை அனுப்பிடுவேனா? ஏய், நான் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் பண்ணேன்னு சொன்னா நீ பண்ணிடுவியா? என்னை விட்டு போடினா போயிடுவியா? நான் போகக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன்ல, நான் போக மாட்டேன்னு சொன்னேன்ல. நீங்க தான் ரொம்ப கோவமா என்னை விட்டு போன்னு சொல்லிட்டீங்களே. அப்பதான் நீங்க நிம்மதியா இருப்பேன்னு சொன்னீங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு உங்க நிம்மதி முக்கியம்னு பட்டுச்சு. அதனால போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரெடி பொண்டாட்டி, நான் இப்படி சொன்னதும் வந்து என்ன உரிமையா திட்டுவேன் அடிப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடா போலான்னு முடிவு பண்ணிட்ட? நீங்க தான் கோவமா பேசுனீங்கல்ல, நீங்க கோவமா பேசுனீங்க. போதா குறைக்கு மிச்சமும் வந்து உங்ககிட்ட பேசினா அவன்கிட்ட என்னமோ சொல்லி அவனையும் மாத்திட்டீங்க. எனக்காக எல்லாரும் உங்ககிட்ட பேசினாங்கல்ல, அத்தை தாத்தா பாட்டி. ஏன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இருந்த பாரதி கூட எனக்காக உங்ககிட்ட வந்து பேசினான். நீங்க தான் எல்லார்கிட்டையும் கோவப்பட்டீங்களே. இது மட்டுமா? நான் கேட்டுவேன் வேணும்லாம் அடிக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க மேல சந்தேகமும் படல, உங்களை தப்பாவும் நினைக்கல. ஆனா நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அடி குல்ஃபி, நான் உன்னை எப்படி தப்பா புரிஞ்சிருப்பேன்? நான் உன்னோட தப்பாலாம் புரிஞ்சுக்கல. நீ அந்த இடத்துல இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தானே இப்படி ஒரு பிளானே பண்ணும். ஆமா சபி டார்லிங். கீர்த்து நீங்களா? கீர்த்து நீங்க எப்படி இங்க? ஐயோ சபி, எதுக்கு இந்த ஃபீலிங்க? இங்க பாருங்க, நேத்துக்கு இப்படிதான் நடக்கணும்னு மிஸ்டர் அர்ஜுன் அவர் போட்டு கொடுத்த பிளான் தான் இது. அடி விழுகும்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பலமா அடிப்பீங்கன்னு தெரியாது. புரியலையா? டே அர்ஜுன், புரியுற மாதிரி சொல்லேன்டா. புரியுற மாதிரி சொல்லிடுவோம். அடி குல்ஃபி, நேற்றுக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது போயிட்டானா? போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அர்ஜுன் தான் ஒரே அன்கண்டிஷனல் லவ்ல போயிட்டு இருக்க போல இருக்கே. அட ஏமா நீ வேற, நாங்க எப்ப சேருவோம்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? நீங்க ஊர்லயே சேர்ந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் நீங்க சேரலையா? என்னடா இது? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? டேய் சீக்கிரம் எண்டு கார்டு போட்டு முடிங்களேடா. நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன். சீக்கிரமா எந்த கார்டு போடணும் தான். என் பொண்டாட்டியா என் பக்கத்துல இருக்க வச்சுக்கணும். ஏன் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். என்னது? என்ன பண்றது தெரியாம தவிச்சிட்டு இருக்கியா? என்னடா அர்ஜுன், போய் உன் வைஃப் கிட்ட உன் லவ் சொல்லு. இந்த மாதிரிமா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லு. அவங்க உன்னை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறது என்ன? அவங்க உன்னை ரொம்பவே லவ் பண்றாங்க. அவங்க பார்வையிலே தெரியுது. அதுவும் அவங்க நான் உன் கூட இருக்கிறத பார்த்து பொசஸ் ஆகிறதுல தெரியுது. அவங்களும் உன் மேல அன்கண்டிஷனல் லவ்ல தான் ஓடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா கீத்து, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்ன ரொம்ப விரும்புறான். நான் எந்த அளவுக்கு அவளை விரும்புறனும் அதை விட பல மடங்கு அவன் என்ன விரும்புறான்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். அர்ஜுன், என்ன பண்றது தெரியாம தவிக்கிறேன்னு சொன்னா எப்படி? சீக்கிரமா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு. நீ ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணணும்ன்ற ஐடியால தானே இருந்த. ஆமா கீத்து, ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணணும் ஐடியால தான் இருந்தேன். அதை அவன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல. அவன் பிரியா போட்டோவை பார்த்து என்கிட்ட இப்படி கேட்டுட்டான்னு. ஆனா அவன் மேல தப்பு கிடையாது. அவ இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி தானே ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த சமயம் தான் கோவமா இருந்தது. அப்ப கூட நான் அவளை வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்லிட்டேன். அவளும் போகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு என்னை விட்டுட்டு அவள் போகல. அதுவும் இல்லாம நானும் அவளை விரும்புறேன்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டான். அது புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா என்னை விட்டுட்டு அவள் போகல. நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என் பொண்டாட்டி என்கிட்ட எவ்வளவு சேட்டை காமிச்சா தெரியுமா? நான் எப்படியாவது மனசு மாறிடணும்னு என்கிட்ட நிறைய சேட்டை பண்ணான். அதை பார்க்க எனக்கு ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி கொஞ்ச நாளைக்கு இப்படியே விளையாடுமேன்னு நானும் விட்டுட்டேன். அதனால ப்ரொபோஸ் பண்றதை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன். என்னமோ தள்ளி தான் வைக்க போறியா என்ன? இதுக்கு மேலேயும் தள்ளி வைக்கிற ஐடியாலாம் இல்ல. அவகிட்ட என் காதல கண்டிப்பா சொல்லணும், சொல்லியே ஆகணும். அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் காதல சொல்லணும், ஆனா அவகிட்ட வித்தியாசமா சொல்லணும். கீத்து, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன நான் ஹெல்ப் பண்றேன்னு கேக்குறேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்லு, நான் பண்றேன். என் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணலனா எப்படி? என்ன ஹெல்ப் பண்ண சொல்லு, ஏது வரனால பண்றேன். உயிரை தவிர மீட்டு எது வேணாலும் கேளு, எல்லாமே பண்ணிடுறேன். அது சரி, உயிரெல்லாம் எனக்கு வேண்டாம், அவ்வளவு பெருசுலாம் எனக்கு வேண்டாம். இது சின்ன விஷயம் தான், ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சின்ன மேட்ரு தான். அந்த சின்ன மேட்ரு நீ ஹெல்ப் பண்ணா போதும். அது என்னன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துல உள்ள போன பொண்டாட்டி வெளில வருவா. அவ வரும்போது நீ என்கிட்ட
நெருக்கமா இருக்கணும். அதை அவ பார்த்து செம்ம கடுப்பாகணும். அட பாவி, என்ன கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானே? டேய் அர்ஜுன், நான் சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தாலே அவங்க அவங்க பார்வையால என்ன முறைச்சு தள்ளுறாங்க. இதுல நான் உன்கிட்ட நெருக்கமாவா? அப்பனா அவங்க என் கதையை முடிச்சு விட்டுருவாங்களே. சிச்சி, என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு ரகடானவெல்லாம் கிடையாது. கொலைலாம் பண்ண மாட்டான். மேபி 1-2 அடி கொடுத்தா கொடுப்பா. டேய் அர்ஜுன், என்னடா? அவங்க அடிச்சா கூட பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். அது தவிர வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இருக்குது லிட்டில் ஹார்ட். அதுல ஏதாவது அட்டாக் வந்துருச்சுன்னா இது நம்மளால முடியாது. அது சரி, அப்புறம் என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் பண்றேன்னு சொன்னேன். சின்ன ஹெல்ப் இதுவே பண்ண மாட்டேங்கிறா. அட பாவி, இது உனக்கு சின்ன ஹெல்ப்பா? என்ன போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு சின்ன ஹெல்ப்பாமா? சரி, எனக்கு ஒன்றும் புரியல. இதை நான் பண்றதுனால இதுல உனக்கு என்ன பெனிஃபிட்? ஏய் லூசு, என்ன பெனிஃபிட்னு கேட்கறான்? அவன் மனசுக்குள்ள இருக்க காதல என்கிட்ட நேரடியா சொல்லணும். அதுவும் அவளையும் அறியாம என்கிட்ட அவ காதல சொல்லணும். அதுக்குதான். சரி, முடிஞ்சா ட்ரை பண்ணு, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கு ஃபீல் ஆகாதா? 1-2 அடி தானே, அவங்க ஒன்றும் ரொம்ப பலமெல்லாம் அடிச்சிட மாட்டாங்கல்ல? சொல்ல முடியாது. என் மேல உள்ள காதல்ல அடி கொஞ்சம் பலமாவும் விழலாம். 1-2 அடிக்கு பதிலா எக்ஸஸா 5-6 கூட விழலாம். என் ஃப்ரெண்டா எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணலாமே. அட ஃப்ராடு, மூஞ்ச பாரு. சரி சரி, என்கிட்ட ஹெல்ப் பண்ண வந்து கேட்டுட்டேன். நாளை பின்ன நான் யாராவது லவ் பண்ணா எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? அதுக்காக உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், சரியா? ஆனா என்ன டேய், அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ? ஏய், அது எப்படி உன்னை தப்பா நினைக்க விட்டுருவேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, என்ன ரெடியா? புரிய வச்சா சரிதான். சரி சரி, நான் ரெடி தான். டேய், இந்த பிளான் ஓகே. இதுக்கு அடுத்தடுத்து நிறைய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த பிளானை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் குல்ஃபிக்கு ஷாக்கு மேல ஷாக்கு நிறைய கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைனலா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும். அந்த இன்ப அதிர்ச்சியில அவளையும் மறக்கணும். என் பொண்டாட்டிக்கு என் காதுல ஒரு புது விதமா சொல்லணும்னு தோணுது. அதுதான். எனிவே, என்னால உங்க காதல் சேர போதுனா எனக்கு சந்தோஷம் தான். என் ஃப்ரெண்டுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்றேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. டேய், இந்த ஹெல்ப்பை மறந்துடாத, மனசுல வச்சுக்க. நாளை பின்ன நான் யாராவது லவ் பண்ணா இந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? அதுக்கு எனக்கு இது தாராளமா ஒரு நல்ல பையனை பார்த்து கூடி உன் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளு, நான் பண்றேன். சரி சரி, இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்ல. முதல்ல உன் லவ் சக்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் லவ் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்து சொல்றேன், சரியா? சரி. அப்புறம் என்ன, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா? அடி வாங்கிறதுக்கு கண்ணத்தை ரெடி பண்ணிக்கிறேன். இதாண்டி நடந்தது. இப்ப புரிஞ்சுதான். நான் ஒண்ணு தப்பாலாம் நினைக்கவே இல்லை. என்ன சொல்லணும், நீ இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? அப்ப நீங்க என்ன தப்பாலாம் நினைக்கல? கீட்டுவ அடிச்சது உங்களுக்கு எவ்வளவு கோவம்லாம் இல்லைல்ல? நான் வேணும்னு எதுவும் பண்ணல, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏய், கோவமா? எனக்கு அது உன் மேல. ஏய், உன் மேல ஆசை வேணா வரும், கோவம்லாம் வராது. ஆசைதான் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாம் இங்கதான் இருக்கும். இவன் வேற ஒத்தி அப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். சரி, அதை விடு. ஏய், நியாயமா நான் தான் உன்னை கேட்கணும், உனக்கு என் மேல கோவமானு. என் மேல கோவம் அடி குல்ஃபி. சாரிடி, நேற்றுக்கு சும்மா நடிக்கலாம் தான் நினைச்சேன். நடிக்கிறதுக்காக உன்னை அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் ரியலா அடிச்சிட்டேன். எல்லாம் நம்ம ஆடியன்ஸ்க்காக தான். அப்பதான் ஆடியன்ஸ் நம்புவாங்க. ஐயோ என்னமோ பெருசா நடந்துருச்சு அப்படின்னு நம்பணுன்றதுக்காக கொஞ்சம் அடி பலமா அடிச்சிட்டேன். வலிக்குதோ? சாரிடி. எனக்கு உங்க மேல கோவம்லாம் எதுவும் இல்லைங்க. கீர்த்து உங்க ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். நீங்க கீர்த்து கிட்ட எப்படி நடந்துப்பீங்கன்னு தெரியும், அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியும். ஆனா நான் உங்களை ரொம்ப அதிகமா விரும்புறேன்னா உங்க பக்கத்துல யாரும் நிக்கிறது கூட என்னால ஏத்துக்க முடியல. அந்த கோவத்துலதான் அவங்கள நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். மற்றபடி உங்க மேல சந்தேகப்பட்டோ உங்களை தப்பா நினைச்சோன்னா நான் அப்படி பண்ணலைங்க. அது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஏய், அதான் சொன்னல, எனக்கு புரியாம இருக்குமா? நீ இதான் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்டி. இதை பண்ணணும்னு தானே நான் அப்படி பண்ணது. அப்படி பண்ண போய் தானே மேடம் உங்க மனசுல இருக்க காதுனா என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொன்னேன். அது மட்டும் இல்லை குல்ஃபி, சும்மா விளையாட்டுக்காக தான் அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அடிச்சது கொஞ்சம் ஃபாஸ்டா அடிச்சிட்டேன். நைட்டெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அச்சோ, என்னடா என் குல்ஃபி அடிச்சிட்டேனே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, ஒரு நைட்டு தானே பொறுத்து பொம்மைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அது பலமா பட்டிருக்கா என்ன? இவங்களாம் போனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். இல்லைங்க,
உங்களுக்கு இல்லாத உரிமையா? என் மேல கோவப்படவும் சரி, அடிக்கவும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க என்ன அடிக்கலாம், நான் தப்பு பண்ணா நீங்க என்ன கண்டிக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்படியா? அப்ப எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு அப்படிதானே? ஆமாங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்புறம் பிரியா விஷயத்துலயும் என் மேலதான் தப்பு. சாரிங்க. போய் பிரியா போட்ட விஷயத்துல உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த தப்பு யார் பேர்லன்னு அதுவும் தெரியும். என்னங்க, என்ன சொல்றீங்க? யார் பேரும் தப்பெல்லாம் கிடையாது. அது நான் தான் தெரியாம. என்னங்க அண்ணி, இதுக்கு மேல எதுக்கு மறைக்கிறீங்க? நீங்க மறைக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு மறைக்கணும்னு தோணல. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அண்ணக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாரதி, என்ன சொல்ற பாரதி? என்ன சொன்ன இவர்கிட்ட? எங்க பாரதி சொல்றதுலாம் எதுவும் நீங்க கேட்டுக்கிட்டு? போய் குல்பி, எதுக்கு இப்ப பாத்துறா? லட்டு என்ன நடந்ததோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவ என்ன பண்ணாலும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டான். என்ன சொன்ன தெரியுமா? ஏய், என்னடா மச்சி இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்ல மச்சி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னா அதனால யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சா, அதான் என் மச்சானுக்கே பேசலாமேன்ட்டு உனக்கே போட்டேன்டா. ஏய், என்ன உன்ன மாதிரி நானும் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைச்சிட்டியா? ஆமா, உனக்கு தான் ஃபோன் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாளுங்களே, அவங்களுக்கு யாருக்காவது பண்ண வேண்டியதானே? இது என்ன புதுசா இன்னைக்கு எனக்கு பண்ணிருக்க? ஏய், மனசாட்சி தொட்டு சொல்லு, இது வரைக்கும் இந்த பொண்ணுகிட்டயாவது நான் போன்ல பேசிருக்கேன்னு? ஏதோ ஃபேக்டரியில போக வர 4 பொண்ணை பாக்குறேன், சிரிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என் மனசுக்குள்ள யாரு இருக்கான்னு உனக்கே தெரியும்ல. அவ இது வரைக்கும் நம்பர் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. அவ நம்பரை நீ கொடுறானாலும் நீயும் கொடுக்க மாட்டேங்கிற. என் ஸ்டாஃப் அவங்களுக்கு தெரியாமலாம் அவங்க நம்பரை கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிற. மச்சி, கீர்த்தனா நம்பரு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்டா. நினைச்சேன் என்ன சாரு ரொம்ப பம்மலாரேன்னு நினைச்சேன். கீர்த்தி நம்பர் வாங்கறதுக்கு தான் இந்த பம்மல். இந்த நைட் டைம்ல கால் பண்ணது அதுக்கு தானே. இங்க பாரு, நீ என்னதான் தலைக்கல நின்னாலும் நான் கீர்த்தி நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன். உனக்கு வேணா ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணு கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நீ ஸ்டாஃப் நம்பரை இப்ப இல்ல எப்பவுமே தர மாட்டேன். ஏய் மச்சி, பத்தியா அதானே, உன்கிட்ட மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. போடா, பாத்துட்டே இருறா, என் சாபம் உன சும்மா விடாது பாத்துக்க. இப்ப இல்ல, என் தங்கச்சி உன் மேல கோவமா தான் இருப்பா, எப்பவுமே கோவமா தான்டா இருப்பா. டேய், என்ன சாபம் விடுறியா? உன் சாபம்லாம் என்ன எதுவும் பண்ணாது. அவ என் மேல கோவமாலாம் இல்ல, இப்ப இவ்வளவு குறைஞ்சிருச்சு. அவ மட்டும் இல்ல, நானுமே இப்ப அவன் மேல கோவம்லாம் இல்ல, எல்லாமே குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா நாங்க 2 பேரும் அட பாவீங்களா. டேய், இன்னமும் நீங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி இழுக்கிறத பார்த்தா டேய், அதுக்காக முட்டிக்கிட்டே இருக்க முடியும்? நாங்களும் மோதணும்ல, அதான் மோதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவகிட்ட மோதாம வேற எங்க, அதனால நாங்க மோதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்டா. அது சரிடா மச்சான். அப்போ உன் மனசுல இருக்க காதல உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல போறேன் அப்படிதானே? அப்புறம் என் காதல சொல்லணும்னு நினைச்சேன். அந்த நினைச்ச சமயம் தான் பிரியா போட்டோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆன மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் தள்ளி போடுற மாதிரிலாம் இல்ல. கண்டிப்பா அவகிட்ட என் காதல சொல்லியே ஆகணும். அப்போ நீங்களும் அவங்கள? டேய் மச்சி, இந்த தடவையாவது உன் மனசுல இருக்கிறத டக்குன்னு சொல்லிடு. தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாத. ஏன்னா நீ தள்ளி போட மறுபடியும் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து வெடிச்சிட போகுது பாத்துக்க. இப்போ போட்டோ பிரச்சனை மாதிரி மறுபடியும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா. அதனால சீக்கிரமா என் தங்கச்சி கிட்ட உன் மனசுல இருக்க காதல சொல்லிடுறான் மச்சான். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என் மனசுல இருக்க காதல என் குல்ஃபி கிட்ட சொல்லாம இருக்க போறதே கிடையாது. அவகிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன். ஏன்னா அவளும் என்ன விரும்புறான்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என் காதல அவகிட்ட சொல்ல போறேன். சொல்லிட்டு நாங்க 2 பேரும் எங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அது மட்டும் இல்லடா, அவ என் பொண்டாட்டி. இப்ப இல்ல, கடைசி வரைக்கும் அவ எனக்கு மட்டும்தான். என் பொண்டாட்டிய எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனி எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். அவ மேல எனக்கு கோவமே வராது. வரா மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், அவளும் நடந்துக்க மாட்டேன். மச்சான், வர ரொமான்டிக் ஹீரோவா ஆயிட்டு இருக்க பாத்துக்க. தங்கச்சி பாவம், கொஞ்சம் பார்த்து பண்ணு சரியா? டேய், என்ன, எனக்கு தெரியும் என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்டா. சாஃப்டாவும் இருப்பேன், ரகடாவும் இருப்பேன். அவ ஏன் பொண்டாட்டிடா, எப்படி வேணாலும் இருப்பேன்.
சரி சரி, மறுபடியும் சொல்றேன். அன்னைக்கு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை கரெக்டா பண்ணிட்டேன். அது சரிடா, இதுக்கு தானே ஃப்ரெண்டுங்கிற பேர்ல கூடவே வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன, எப்பன்னு சொல்லு, பண்ணிடுவோம். கூடிய சீக்கிரமே சொல்றேன்டா, ரொம்ப நாள்லாம் இல்ல, சீக்கிரமே சொல்லிடுவேன். என் மனசுல இருக்க காதல என் பொண்டாட்டிக்கிற சீக்கிரமே சொல்லிடுவேன். அண்ணா சி ஹலோ மச்சான். டே மச்சான், லைன்ல இருக்கே இல்லையா? டே மச்சான், நம்ம ஃபேக்டரியில பார்த்து பேசுவோம். வைக்கிறேன், நீ போய் படு. இல்ல மச்சான், எனக்கும் போது தலை கேறிடுச்சு, நானும் போய் படுக்கிறேன். குட் நைட் மச்சி. குட் நைட்டா. அண்ணா அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போகாதீங்கண்ணா, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு கோவப்பட்டு மட்டும் போயிடாதீங்க. நீ என்கிட்ட என்ன பேச இருக்க? எதுவும் பேசுறதுக்கலாம். நகரு, நான் போறேன். ஐயோ அண்ணா, நான் இப்ப முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேண்ணா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணா, அதுக்கு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு போயிடாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. பாருனது, இப்போ வரைக்கும் நீ உன் தப்பா ரியலைஸ் பண்ணவே இல்லை. நீ ரியலைஸ் பண்ணி எப்போ நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கறியோ அப்போ என்கிட்ட வந்து பேசுன்னு நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசணும் கூட முயற்சி பண்ணாது. நகரு. ஐயோ அண்ணா, இப்ப நான் அண்ணி விஷயத்த பேசதான் நான் வந்திருக்கேன். அண்ணியா? யாரு? பிரியாவை பத்தியா? இங்க பாரு, பிரியாவை பத்தி என்கிட்ட பேச எதுவும் கிடையாது. நீ நகரு. ஐயோ அண்ணா, இல்ல, நான் அவங்கள சொல்லல. நான் சொன்னது என் அண்ணி நிலா அண்ணியை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். இப்ப நீ என்ன சொன்ன? அண்ணின்னு நிலாவிய சொன்ன? ஆமாண்ணா, நான் அண்ணின்னு ஏன் நிலா அண்ணியை தான் சொன்னேன். எனக்கு புரியல அது. ஆமா, எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? உன்னோட இந்த திடீர் மாற்றம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உன்னோட மாற்றத்துல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லை. நீ என்கிட்ட இப்படி பேசுவ, அப்புறம் அவகிட்ட போயிட்டு வேற மாதிரி பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் கேட்கிறேன், என்ன திடீர்னு? இல்லண்ணா, இல்ல, இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேண்ணா. ஏன்னா நான் இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேண்ணா. இப்பதானே அவங்கள சரியா புரிஞ்சிருக்கேன். அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் இப்பதானே நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இனிமே நான் என் அண்ணி ஒரு நாள் தரகரவா பேச மாட்டேன்னா. நான் இவ்வளவு நாள் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்பதானே நான் உணர்ந்தேன். அதனால சொல்றேன் அண்ணா. என்னம்மா, என்னாச்சு? நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்லாம தயங்குற. என்ன, எது வந்தாலும் சொல்லு லட்டு. ஆமாண்ணா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேண்ணா. என்னால எல்லாமே தலைக்கீழ மாறிடுச்சுண்ணா. இப்பதான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் ரியலைஸ் பண்றேண்ணா. அண்ணா அண்ணா, என்ன நீங்க மன்னிப்பீங்களான்னு தெரியலண்ணா. லட்டு, என்ன எதோ பேசிட்டு இருக்கா? என்னம்மா, என்னாச்சு? அண்ணா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் உனக்கு என் மேல கோவம் கண்டிப்பா வரணும். நீ என்ன மன்னிப்பேன்னு தெரியல, ஆனா நான் இதை உங்ககிட்ட சொல்லலைண்ணா. இன்னும் நான் மேல மேல தப்பு பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இப்பவே இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா சாரிண்ணா. பிரியாணியும் நீங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை நான் தான் உங்க சூட்கேஸ்ல வச்சேன். அப்படி வச்சாதான் உங்களுக்கும் நிலானிக்கும் சண்டை வந்து நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்கன்னு நான் தானே அந்த போட்டோவை வச்சேன். என்ன சொன்ன? அந்த போட்டோவை வச்சது நீயா? ஆமாண்ணா, நான் தான். அண்ணா சாரிண்ணா. நீங்க எத்தனை அடி அடிச்சாலும் நான் வாங்க ரெடியா இருக்கேண்ணா. ஏன்னா நான் பண்ணது சின்ன தப்பு இல்லைண்ணா, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஆமா, அவங்களுக்கு தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு அந்த கல்யாணம் தான் பிடிக்கல. எப்போ என் பொண்டாடி ஆயிட்டாலும் அதுக்கப்புறம் அவ கூட நான் வாழ்ந்துதானே ஆகணும். பிடிக்காம இல்ல, பிடிச்சு வாழ்வேன். இவங்கள யார் நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா லட்டு, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு நினைக்கும் போது சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல லட்டு. அவளை நான் என் மனைவியாவே ஏத்துக்கிட்டேன். வச்சுக்க வேண்டாம், புரியுதா? இனிமேலாவது கரெக்டா இருப்பல. அண்ணா சத்தியம். நீ என் செய்ய நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே எப்போதுமே என் கூட ரொம்ப நேரம் ஆகுது. மேடம் டவுட் மேல டவுட் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் அங்கிருந்து அவங்க மனசுல இருக்கிறது இன்னும் சொல்லல. ஐ லவ் யூன்னு சொன்னேன், அதுக்கு இன்னும் அங்கிருந்து பதிலே வரலையே. அது அது வந்து சொல்லலாம் விரட்டணும், அவ்வளவுதானே? விரட்டிடுறேன். கீர்த்து மேடம். பாரதி நானும் கிளம்பிட்டேன். அதிகமா இருக்கு, அதனால நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ கொடுத்துடணும். கொடுப்பியா? நெஞ்சோடு கலந்தவளே என்
உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் அன்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் விடுங்க என்னங்க பண்றீங்க ஏய் என்னடி என்ன பண்றேன்னு தெரியாத மாதிரி கேக்குறான். ஏய் இவ்வளவு நாள் மொத்தத்துல சூடேறும் மொத்தத்தையும் நான் கேட்க நெஞ்சம் காத்தி பறக்கும்